பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்வு தொடர்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு மரங்களுக்கும் அது காய்ப்புகள் தொடங்கும் பொழுதெல்லாம் ஒருவர் சிறையிலிருந்து வெளியேற்றப்படுவார், நாட்டு மக்களோடு மக்களாக்கப்படுவார் என நேற்று அந்த மன்னர் அறிவிப்பை சொன்னார் அல்லவா? அதை ஏற்ற வாரிசுகள் அனைவரும் சட்டென்று அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அவர்கள் எல்லைகளுக்கு சென்று பண விதைகளை ஒவ்வொன்றாக ஒரு 5 அடிக்கு ஒன்றாக 5 அடிக்கு ஒன்றாக சற்று பதிய வைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு சிறைச்சாலைக்குள் இருக்கும் அவர்களின் வாரிசுகள் பதிய வைத்து கொண்டிருக்கிறார்கள், நீரும் ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சற்றென்று ஒவ்வொன்றாய் இன்று வரவில்லை, நாளை வரவில்லை என அவர்களுக்குள் தெரியும். அந்த மரம் எப்பொழுது பலன் தரும் என்று ஒரு 50-60 வருடங்கள் ஆகும், அல்லது 10 வருடங்கள் என்று அவர்களுக்குள் கணிப்பு இருக்கின்றது. சற்றென்று அனைத்தும் ஒவ்வொன்றாக முளைக்க ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது. சற்றே மரங்களும் அழகூற வருடங்கள் கழிகின்றது. வருடங்கள் கழிய மரங்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. சிறைச்சாலைக்குள் இருப்பவர்களுக்கும் அங்கு பாதுகாப்பாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மன்னரோ அதற்குள் இந்த நாட்டில் நான் வாழ்ந்ததற்கு அடையாளங்களாக எதுவும் இல்லாத போனாலும் தலைமுறையாக சொல்லும் ஒரு நல்ல நிகழ்வை செய்ய வேண்டும், அதற்காக தான் இப்படி ஒரு தண்டனையை அச்சிறைச்சாலைக்குள் இருக்கும் கைதிகளின் வாரிசுகளிடம் கன்றுகளை நடுங்கள் என்று கூறினேன் என தன் மகனிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். இது மட்டும் அல்லாமல் நாம் கட்டியாளும் அனைத்து சாசனங்களுக்கும் அறிவுரை சொல்லு என்று தன் மகனிடம் சொல்லி அங்கேயும் உள்ள எல்லைகளுக்குட்பட்ட இடங்களில் அனைத்தும் பண விதைகள் நடப்படுகின்றது. அவைகளும் மரங்களாக ஆகி கொண்டிருக்கின்றது. சற்றே காய்ப்பதற்கு நெருங்கி கொண்டு விட்டது. அங்கு அனைத்து பாதுகாப்பையும் மீறி உள்ளே அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இருந்தாலும் இங்கு பனைமரங்கள் வருடங்கள் கழிகின்றது, அவர்களுக்கும் வயதுகள் ஆகின்றது. அழகூற ஒரு மரம் பாலை தள்ளுகின்றது, இன்னும் காய் பிடிக்கவில்லை. இனி என்ன நடக்கப் போகும் என்று அடுத்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன், காத்திருங்க.